ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காய் சாதம் தாங்க பார்க்க போகிறோம். மாங்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் செஞ்சதை எங்கள் மாமியார்கிட்ட கொடுத்துருக்கேன். அவங்க ரிவ்யூ சொல்லுவாங்க, பாருங்கள் வாங்க. மாங்காய் சாதம் எப்படி இருக்குதுமா, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. சூப்பராக தான் இருக்குது. ஓகே, கேட்டிங்களா அவங்க சொன்னதை? சரி வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல்ல மாங்காய் வேணும்ல, செடியில் போய் மாங்காய் அறுத்துட்டு வந்துடலாம். பாருங்கள், கீழேருந்து அறுத்துட்ருக்காங்க பாருங்கள். அறுத்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு மாங்காய். அதில் நல்ல மாங்காவாக பெருசாக தரமாக இருக்கிற மாங்காய் ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்து அதை தண்ணியில் கழுவிட்டு வச்சுருக்கேன். காய் சீவிர கட்டை இருக்கும்ல, அதை சீவி எடுத்துக்கலாம். முதல்ல தோல் சீவிடணும். பாருங்கள், நீங்கள் மெலிசாக சீவிக்கோங்க, பார்த்து சீவுங்க. சீவும் போது கை மேலே வந்துடும். இப்படி வச்சு பொறுமையாக சீவுங்க. நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு சீவுவாங்கள்ல, அந்த பீலர் அது இருந்தால் கூட அதில் ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். என் வீட்டில் அது இல்லை, அதனால் நான் கத்திலேயே சீவிக்கிறேன். இது இப்படி இருக்கிற எல்லா தோலையும் இது மாதிரி சீவி எடுத்துடலாம். நீங்கள் அந்த பீலரில் சீவும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சீவுறதுக்கு. பார்த்திங்களா, சீவி எடுத்தாச்சு. எல்லாமே மேலே லேசாக தோலை சீவிக்கோங்க. ஃபுல்லாக சீவினா அது உள்ளே இருக்க மாங்காவெல்லாம் வெளியே வந்துடும். லேசாக சீவிக்கோங்க. நீங்கள் பீலர் இருந்தால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சீவறதுக்கு. இது மாதிரி இருக்கிற எல்லாத்துலேயும் சீவியாச்சு. இது இப்போ நம்ம காய் சீவுங்கள, கேரட் பீட்ரூட் சீவர அந்த கட்டர் இருக்கும்ல, காய் சீவி, அவ்வளோதாங்க நம்ம சீவ போகிறோம். இது கொஞ்சம் சீவரத்துக்கு சிறுசாக இருக்கும், அதை சீவிக்கோங்க. மேலே பெருசாக இருக்கிறத சீவிங்கன்னா ரொம்ப பெருசாக வரும். அதில் கீழே இருக்கிறதுல சீவி எடுத்துக்கலாம். சீவரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் சீவி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டை பார்க்க நினைக்கும் போது சீவறது ரொம்ப ஈஸியாக தெரியும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் சீவி எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சம் கறி லீவ்ஸ், அப்புறம் வரமிளகாய், பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, அவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சு தாளிச்சிடலாம். இப்போ கடாயை வச்சாச்சு. கடாயில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்கோ சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் சேர்த்துடலாம். அப்புறம் அது பொரிஞ்சதும் கறி லீவ்ஸ் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், அப்புறம் காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்துடலாம். இஞ்சியும் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்து அது பொரிஞ்சதும் மாங்காய் நம்ம சீவி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த மாங்காவை சேர்த்துட்டு அப்படியே உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்லேயே உப்பு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மாங்காவோட அந்த ஸ்லைஸ் இருக்குல்ல, அதில் எல்லா இடமும் போய்ட்டு மிக்ஸ் ஆகிடும். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டே உப்பு சேர்க்குது. கொஞ்சம் கொஞ்சம் சட்டியில் பிடிச்சிருக்கோம். கடாயில் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேம் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கொஞ்சம் லேசாக வதங்கினதுக்காக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் உங்கள் விருப்பம் தாங்க, சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். நான் சாதத்தில் உப்பு போட்டு வடிப்பேங்க, அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டு வடிக்காதவங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். சாப்பிட்டு பார்த்து கூட உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே எடுத்து வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வருதுன்னு பாருங்கள். சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதை ஒரு கப்பில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அப்பாட்ட கொடுத்து சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ரிவ்யூ நீங்களே கேளுங்க. நீங்களே ரிவ்யூ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா.